நாங்கள் ஊடகத்தை சந்திப்பதற்கு நேத்தியே திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்த பொருள் என்பது, நேற்று 1.5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைக்கப்படும் நாளாக இருக்கும் என்று கருதி, அந்த அமைக்கப்பட்டிருக்கிற புதிய அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் தார்மீக ஆதரவளித்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் புதிய அரசுக்கு எங்களின் கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை ஒழுங்கு செய்திருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டு ஆளுநர் அவருடைய முடிவு என்பது 1.5 கோடி தமிழ் மக்களின் தீர்ப்பை ஏற்க மறுக்கிற முடிவாக அமைந்து, இன்றைக்கு புதிய ஆட்சி அமையாத ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டதனால், இன்றைக்கு 2 செய்திகளையும் சேர்த்து பேச வேண்டும் என்று விரும்பி உங்களிடத்தில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் பல ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் அவருடைய பல கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். துணை பட்ஜெட் கர்நாடகாவில், தெலுங்கானாவில் துணை பட்ஜெட் போடுறது மாதிரி ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக ஒரு துணை பட்ஜெட்டை போடணும். விவசாயத்துறைக்கு துணை பட்ஜெட் போடுறது போல இதற்கு போட வேண்டும் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் வழியாக வழிகாட்டப்பட்டுள்ள அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும், மற்றும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த நிதிகளை மடைமாற்றாமல் முழுமையாக செலவு செய்ய வேண்டும். கூட்டுறவுத்துறை போன்ற துறைகளில் அந்த துறை உறுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனால் தலைவருக்கோ துணைத் தலைவருக்கோ ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தனியார் நிறுவனங்கள், இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களில் தனியார் துறையில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி இது பெரியார் மண் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசுவதற்காக திட்டம் வைத்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றுவதோடு காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நதிநீர் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக தான் நம்முடைய நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்க இருந்தோம். ஆனால் 1.5 கோடி தமிழ் மக்களுடைய அந்த தீர்ப்பை ஏற்க மறுக்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழக ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே நடைபெற்ற கடந்த தேர்தலில் வெளிநாட்டிலிருந்து வாக்களிக்க வந்து வாஞ்சையோடு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அமெரிக்கா போர் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விமான டிக்கெட் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நிலையிலும் தம்முடைய ஜனநாயக கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி பல இளைஞர்கள், பல வெளிநாட்டு தமிழர்கள் வாஞ்சியோடு வந்து வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் வாக்களித்த அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை அடைத்து வைக்கிற ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து நீடிக்கிறது. குதிரை பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை தொடர்கிறது. மக்கள் வாக்களித்து உருவாக்க வேண்டும் என்று விரும்பிய அரசு பெரும்பான்மையான எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அரசமைக்க தார்மீக உரிமை இருக்கிற போது, அந்த உரிமையை கோரி இருக்கிற போது தமிழக ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பதும், டாடா காட்டி கேரளா செல்வதும், இழுத்தடிக்கிற ஒரு போக்கை தொடர்ந்து, ஒரு ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். இது எங்க மண்ணுங்க? நாங்க முடிவெடுத்திருக்கோம். இப்படி முடிவெடுக்கப்பட்ட எங்கள் முடிவை ஒரு தனிநபர் உட்கார்ந்து கொண்டு நிராகரிப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? எப்படி நியாயமாகும்? யார் கேட்கறது? அப்புறம் தமிழ்நாட்டில்
ஆளுநரை வைத்து ஒன்றிய அரசு கடந்த காலத்தில் இதே சிக்கலை தொடர்ந்து செய்து வந்திருப்பதுதான் வரலாறு. இப்பொழுது கடந்த பாஜக அரசு தொடர்ந்து இருக்கிற காலத்தில் பாஜக அரசினுடைய கைப்பாவையாக தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் யார் இருந்தாலும் செயல்படுறாங்க. இதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. நாங்க மக்கள் முடிவெடுத்திருக்கோம். 1.5 கோடி மக்களின் கோரிக்கை, எதிர்பார்ப்பு, கனவு. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு, தடுப்பதற்கு இவர் யார்? நிறைவேற்ற முடியாமல் தடுப்பதற்கு இவருக்கு என்ன சட்டத்தில் உரிமை இருக்கு? எண்ணிக்கையில் பெரும்பான்மையை 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அப்ப எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மையான எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அழைக்க வேண்டியது அவருடைய கடமை. நீ இதை நிரூபிக்கணும், 117 எடுத்துருவா, 118 எடுத்துருவா, அதை காட்டு என்று சொல்லுகிற மனோபாவம் என்பது மடைமாற்றுகிற 1.5 கோடி மக்களினுடைய அந்த தீர்ப்பை மடைமாற்றுகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு ஆளுநர் அவர்களால் ஒன்றிய அரசு, பாஜக அரசு செய்து கொண்டிருப்பதாக பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் இதை ஏற்க முடியாது. எனவே இன்னைக்கும் அது நீடிக்கிற மாதிரி தெரியுது. இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தாலும் நாங்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் வழியாக ஒரு அறைகூவல் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இனியும் காலம் தாழ்த்தி தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவை நிராகரித்து மடைமாற்றி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியையோ அல்லது அரசமைக்க அழைத்தாலோ அழைக்கக்கூடிய நிலையை கவர்னர் எடுக்கக்கூடாது. எங்கள் உயிர் இருக்கிற வரையும் 1.5 கோடி மக்களின் பிரதிநிதியாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம். எங்கள் உயிர் உடம்பில் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த மக்களின் முடிவை மாற்றுவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டோம். அது கவர்னராக இருக்கட்டும், வேற யாராவது இருக்கட்டும். சட்டத்தை வளைக்கலாம் என்று நினைக்கிற, சட்டத்தை தன்பால் வைத்துக் கொண்டு கையில் ஒரு கைப்பாவையாக வளைக்கலாம் என்று விளையாடுகிற விளையாட்டை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார். கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுவோம். கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு முடிய விடை இன்னைக்கு தெரியல அப்படின்னா கவர்னர் மாளிகை முற்றுகையிடப்படும். 1.5 கோடி பேர்ல எத்தனை பேர் வந்து நிற்பாங்கன்னு தெரியாது. ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குவதற்கு கவர்னர் வழியாக துடிக்கிறார்கள். பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்க துடிக்கிறாங்க. கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைப்பதற்கு பேரம் நடக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டிருக்கோம். எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கடையை சரி செய்வாரு, எங்க ஊர்ல இருக்கிற குடிதண்ணியை சரி செய்வாரு, எங்க ஊர்ல இருக்க சாலையை சரி செய்வாரு, எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சீர் செய்வார் என்று விரும்பி எதிர்பார்ப்போடு நாங்கள் ஒரு அரசு உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வாக்காளராக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்திருக்கிறோம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் எங்க கண்ணிலே காட்டல, இல்ல எங்க இருக்காங்கன்னே தெரியல. நன்றி சொல்ல கூட வர முடியாத நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதான் ஜனநாயகமா? இதை கவர்னர் ஆதரிக்கிறாரா? அதற்கு துணை போகிறாரா? அதை எப்படி நாம அனுமதிக்க முடியும்? இந்த நிலை இன்னைக்கு 24 மணி நேரத்தில் எங்களுக்கு முடிவு தெரியலன்னா கவர்னர் மாளிகை முற்றுகையிடப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. பாண்டிச்சேரியில் அடைச்சு வச்சிருக்குது செய்தியாளருக்கு தெரியும்ல. தாவேக்க ஒன்று அடைச்சலாம் வைக்கலையே, அப்படிலாம் அடைச்சு வைக்கல. நேற்றுலாம் வந்து தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர்ல இருந்தாங்க. இங்க வந்து புஷியானந்தன் வீட்டில் பார்த்தா நீங்க லைவ்ல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட 4 எம்எல்ஏ பூந்தமல்ல இருந்து கிராஸ் பண்ணி இப்பதான் வந்துட்டு இருக்காரு. அதனால அப்படிலாம் யாரும் இங்க தாவேக்கா அடைச்சு வைக்கல. ஏங்க அரசமைப்பதற்கு நாங்க தகுதி பெற்றோம். ஒரு நிமிஷம், நல்ல இல்ல அப்படி கிடையாதுங்க. அரசமைப்பதற்கு தயாரா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு இரவே வர சொல்லிட்டாங்க. வந்தவங்களை அன்னைக்கே நீங்க அழைச்சிருந்து உரிமை கோரியிருந்தா பதவி ஏற்றுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் எங்க போய் உட்கார்ந்துருக்க முடியும்? ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்க முடியும். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நிலைமை என்ன? அதை கேள்வி கேளுங்க. யாரு பதவி ஏற்றுனா நாங்க போயிடுவோம். எங்களுக்கு எங்க பிரச்சனை முதல்ல பதவி இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தமிழக வெற்றி, ஆமா
அவர் எம்எல்ஏ ஆகலைங்க. அவர் ஆட்சி அமைக்க கோர்றதுக்கான இடத்துல இல்ல. ஜெயிச்சவங்க வந்து பதவியேற்ற பிறகுதாங்க சொல்ல முடியும். பதவியேற்ற பிறகுதான் சொல்ல முடியும். பதவி ஏற்கணும்ல, பதவி ஏற்கணும்ல. எங்க கவர்னர் பதவி ஏற்க அழைத்திருந்தால், பதவி ஏற்றிருந்தா இந்நேரம் போய் தொகுதியில் நின்று நன்றி சொல்லிருப்பாங்க. இங்க பிரச்சனை முடியாம சட்டமன்ற உறுப்பினரை இங்க முடிவு தெரியாம சட்டமன்ற உறுப்பினரை தொகுதிக்கு போகணும்னு சொன்னா சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து நிற்கிறோம். எது நன்றி தெரிவிக்க கூட தோத்த எம்எல்ஏ எப்படி இருக்காங்க? இப்ப சொல்லுங்க. அவங்கள அடைச்சு அவங்களதாங்க அடைச்சு வச்சிருக்காங்க. எங்க எம்எல்ஏ அடைச்சு வைக்கப்படல. எங்க எம்எல்ஏக்கள் அடைச்சு வைக்கப்படல. இப்ப கூட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட கூட்டம் நடந்து எங்க எம்எல்ஏ அடைச்சு வைக்கப்படல. ஆனால் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தெரியுமா தெரியாம பாருங்க. அவ்வளவுதான். நீங்க தான் செய்தி போட்டிருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். ஊடகத்துல தான் செய்தி வந்திருக்கு, நான் சொல்ல. ஊடகத்துல வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஊடகத்துல வந்த செய்தி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நாங்க செய்தியாளர் ஊடகத்தை நாங்க செய்தியாளர் கேட்கிறோம். தாவேக எம்எல்ஏவை அடைச்சு வைக்கல. தாவேக எம்எல்ஏவை அடைச்சு வைக்கல. அதிமுக எம்எல்ஏக்கள் எங்க இருக்கிறாங்க? கேள்வி போய் சொல்லுங்க. அவர் கேட்டதான் கேட்கிறாரு. அப்ப ஊடகத்தின் வழியாக நேற்று நீங்க தான் செய்தி போட்டீங்க. யார் 27 பேர் இங்க இருக்காங்க, 22 பேர் இங்க இருக்காங்க, பாண்டிச்சேரியில் எவ்வளவு பேர் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஊடகத்தில் வர செய்தி தான் எங்களுக்கு செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் இப்ப அந்த செய்தியை சொல்றோம். எனவே ஆமா, இன்னும் நாங்க என்ன சந்திக்கல. இனிமேதான் சந்திக்க போறோம். நாங்க முன்னாடி தேர்தல் ஆர்வம் தெரிவிச்சோம். சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளித்து விட்டோம். நாங்க தார்மீக ஆதரவு அளித்து விட்டோம். சட்டமன்ற தேர்தலையே என்னைக்காக ஆதரவு அளிச்சோம்னா, பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஏறக்குறைய 36 பேர் மாவட்ட செயலாளர்களும், ஏறக்குறைய சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரும் 70 பேருக்கு கிட்டத்தட்ட வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்ட போது, பொது தொகுதியில் மேலும் சில, இந்த 44 பேர் அல்லாமல் பொது தொகுதியில் மேலும் சில வேட்பாளர்கள் நிறுத்திய அந்த முடிவு என்பது பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சமூக நீதி கோட்பாட்டிற்கான இடதுசாரி சித்தாந்தத்தின் அடையாளமாக, சமத்துவத்தின் வெளிப்பாடாக, தலைகீழ் புரட்சியாக அது பார்க்கப்பட்டது என்றால், அதனால தான் நாங்கள் விடுதலை தமிழ் புலி கட்சி அந்த நடவடிக்கையை பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதி கடந்து, மதம் கடந்து, இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி அவர்கள் மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க எடுக்கவே முடியாது. எல்லா பகுதியில் இருந்தும், எல்லா சமூகத்தில் இருந்தும், எல்லா மதத்தினரும் வாக்களிக்கப்பட்டு உருவாக்கி இருக்கார்கள். அதுல பட்டியலின மக்களுக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் வாக்களித்து இவ்வளவு எண்ணிக்கையில் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பொது தொகுதியில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கும் வந்திருக்குது. அப்படின்னா அதை வரவேற்கிறப்பதான் நாங்க ஆதரிக்கிறோம். எங்களுடைய ஆதரவு எதுக்குன்னா, இல்ல நாங்க எம்எல்ஏ சீட்டத்தை விட இந்த முடிவை எடுத்த பிறகு மேலும் அந்த கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க விரும்பவில்லை. அவர்கள் சட்டமன்ற தொகுதியில ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியை தாண்டி பொது தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய பின்பு இதை வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய இலக்கு, நோக்கம் என்பதனால தான் நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அந்த வெற்றி வாக்கை சூடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இன்னும் சொற்ப வாக்குகள்ல அந்த வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய, இல்லைன்னா இன்றைக்கு தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்போம். இந்த சூழல்ல எங்களுடைய கருத்து என்னன்னா, இடதுசாரி சித்தாந்த அரசியலை பேசுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த நேரத்தில் இன்னொரு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருந்துச்சு. இது மக்கள்கிட்ட இருக்கு. இதை ஏன் அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் என்கிற போது, பாஜக அல்லாத ஒரு அரசு உருவாக வேண்டும் என்று இடதுசாரி சித்தாந்த அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிபிஐயோ, சிபிஎம்மோ, விடுதலை சிறுத்தைகளோ இவங்கள் முன்வைத்த அந்த கருத்தை யதார்த்தமாக மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சூழலை உருவாக்கி ஒரு தீர்ப்பளித்திருக்காங்க. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவையோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியையோ அழைக்காமல்
இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதே போல மதவாதத்தை எடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸையும் அழைப்பு விடுக்கிற இடத்தில் இருக்கிற போது இவ்வளவு கால காத்திருக்கக்கூடிய, இழுத்தடிக்கக்கூடிய அல்லது அதுக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலை ஏன் இந்த கட்சிகள் உருவாக்குகின்றன என்கிற போது இது ஆபத்தானது. இந்த ஆபத்தை உணர்ந்து மிக விரைவாக இவர்கள் முடிவெடுக்க வேண்டும். பொலிட் பியூரோ கூட்டம் இருக்குது, மாநில சிறப்பு குழு கூட்டம் இருக்குது, தேசிய குழு கூட்டமாக கூட்டுங்க, முடிவெடுங்க. ஏன்னா இந்த ஆதரவு என்பது ரெண்டு வகை. ஒன்று, திமுக கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கள் அந்த மதசார்பற்ற திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திக்க மக்களுக்கோ அரசுக்கோ நெருக்கடி கொடுக்க விரும்பவில்லை. 1.5 கோடி மக்கள் வாக்களித்து ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையில் ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. எனவே அவர்கள் ஆட்சேபிப்பதான் சரி. எனவே நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு புதிய அரசு, அவர்களுக்கு எதிரான அரசு உருவாகுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக தார்மீக ஆதரவு அளிச்சிருக்கணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இந்த கூட்டணியிலே இடம்பெறுவது. இப்ப காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியில வந்துட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க? இப்ப மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து தாவேவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் வகை. இது இன்னொன்னு, நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கேன், ஆனா என்னுடைய ஜனநாயக கடமை, மக்கள் அளித்திருக்க தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்த முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். இது மாதிரி பல தேர்தலில் ஐக்கிய குஜரால், தேவகவுடா, விபி சிங், வந்து சந்திரசேகர் இவங்கெல்லாம் ஆட்சி அமைச்சப்ப இதே மாதிரி சமூக நீதி அடிப்படையில் முடிவெடுத்தாங்க. அந்த முடிவை எடுக்கிற போது இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை மீண்டும் தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க தவறுகிறார்கள், மறுக்கிறார்கள், காலந்தாழ்த்துகிறார்கள் என்கிற கேள்வி வருது. அப்ப இந்த நெருக்கடியை உருவாக்குவதன் மூலம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க? யாருக்கு நெருக்கடி? எடப்பாடி போய் தேதி கேட்கிறாரு, நேரம் கேட்கிறாரு. இந்த நெருக்கடி யாரால வருது? நீங்க இந்த ரெண்டு முடிவுல ஏதோ ஒரு முடிவு அறிவிக்கணும். நாங்க ஆட்சியில் இடம்பெற விரும்புகிறோம், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு என்ன பங்குன்னு சொல்லு, நான் ஆதரிக்கிறேன், வெளிப்படையா கேளுங்க. அல்லது இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு, எனவே நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம், அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டோம், நாங்கள் ஆட்சி மட்டும்தான் நடத்துவோம். வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ கேரளா மாதிரியோ சிபிஎம் முடிவெடுக்கலாம், ஆனால் நாங்கள் இடையில ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்ற போது இடம்பெற மாட்டோம். ஆனால் இந்த அரசுக்கு ஒரு பொதுவான அஜெண்டா உருவாக்கி அந்த வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை வழிநடத்தியது போல, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் வழிநடத்தியது போல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இதுவரை வரலாற்றில் உருவாகவில்லை. இப்ப உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் கடந்த கால அரசியலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் முடிவு எடுத்திருக்கணும். எடுக்காதனால தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்பயும் நாங்கள் அந்த கோரிக்கை புரியல. தைரியம் சொல்ல முடியாது. திமுகவுடைய கூட்டணியை ஏற்கனவே ஒரு நெருக்கடியில் 2 வகையா காங்கிரஸ் அங்க இருந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் எப்படின்னா, திமுக கூட்டணியிலான அந்த பிரச்சார பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மதசார்பற்ற திமுக அந்த மதசார்பற்ற கூட்டணியில் பிரச்சாரம் செய்கிற போது ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றாமல் இருந்ததிலிருந்து அவர்கள் இருவேறு கருத்தாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. எனவே அந்த சூழல் இப்பொழுது வெடிக்குது. இப்ப அது வெடிக்குதோ வெடிக்கலையோ, ஆனா காங்கிரஸ் மேலே எனக்கு 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் இப்ப எடுத்திருக்கிற முடிவு என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான முடிவு. எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் பாஜக வரக்கூடாது, மதவாத சக்திகள் வரக்கூடாது என்று முடிவு எடுத்திருக்க பிறகு அந்த முடிவை, அந்த 1.5 கோடி மக்களுடைய முடிவை காங்கிரஸ் ஆதரிக்கிற போது காங்கிரஸுடைய நிலைப்பாடு முடிவு என்பது சரி. அந்த முடிவு திமுகவில் இருந்தே ஆதரிக்கலாமா, வெளியில வந்து ஆதரிக்கலாமா, அவங்க சொந்த முடிவு. அதில் அவங்க வெளியில வந்து ஆதரிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் நீங்க நீடிக்க எங்களுக்கு அது மாதிரி ஆட்சம் இல்லை. ஆனால் ஒரு அரசு உருவாவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்புகிறோம். இன்னொரு தேர்தல் வர விரும்பவில்லை. எனவே மக்கள் அளித்திருக்க தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கும் வகையில் இந்த அரசு அமைய நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று தார்மீக ஆதரவு அளித்திருந்தால் அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு
மாற்று சக்தி வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்தவருடைய உள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியா இருந்தது. அதே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆட்சி கலையக்கூடாது, ஏன் பில்லர் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுவே உதயநிதி ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி கொடுத்துருக்கீங்களா? இது மக்கள் எடுக்கப்பட்ட மக்களால் எடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரானது. ஏன்னா 108 நம்பர் யாருக்கு வந்திருக்குதோ அவங்கள தான் மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள், பிரதிநிதியை அடையாளப்படுத்தியிருக்காங்க. இது கொல்லப்புறமா திரும்ப போனீங்கன்னா சட்டப்படி போனீங்கன்னா நேற்று வரைக்கும் பேசுறது என்னாச்சு? நேற்று வரைக்கும் எடப்பாடியும் பழனிசாமியும் ஸ்டாலினும் பேசுறது என்னாச்சு? இங்க வந்து சொல்லட்டும், எங்களோட விவாதிக்கட்டும். திட்டுறது வேறங்க, கொள்கை முடிவு என்பது வேற. யார் யாரு அது எண்ணிக்கையில் ஏறு 2 பேரும் வேணான்னு தான் 108 நம்பர் வந்திருக்கு. 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப பகிரங்கமா, அப்ப ஸ்டாலின் பகிரங்கமா சொல்லட்டும். நீங்க சொன்னது சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் எடப்பாடியை ஆதரிக்கிறேன் வெளிப்படையா சொல்லு. வேலை முடிஞ்சு போச்சு, சொல்லட்டும். அப்புறம் என்ன அப்படி பேசி அப்போ கேள்விகள் இடமே இல்லையே. அதாவது அது அவங்க முடிவு, அவங்க எடுக்கிற முடிவுல எடப்பாடியை ஆதரிப்பேன்னு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கறது நடந்தா சட்டப்பூர்வமா நடந்துட்டு போட்டோம், அது ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தொடச்சது யாரு? கேரளாவில் தொடச்சு போட்டிருக்கிறது யாரு? இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடச்சு போட்டது யாரு? எந்த அரசு, எந்த மதவாத சக்திகள்? அவர்கள் கொல்லப்புறம் வழியா மீண்டும் வருவதற்கு ஆதரவாக இருந்துவிடக் கூடாது என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் இதை நம்ம முன்வைக்கிறோம், வேண்டுகோள் தான் வைக்கிறோம். அது மாதிரி நடக்கிறவங்க இருந்தா இது நேரம் வரைக்கும் இவங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கற்பனை, அது உங்களுடைய கற்பனை. அது நடக்கிறப்ப பேசு, நடக்கிறப்ப இந்த கேள்வி பதில் சொல்றேன். அது மாதிரி நடக்கிறப்ப இந்த கேள்வி பதில் சொல்றேன். இன்னைக்கு ஆளுநர் எடுக்கிற முடிவு இந்த 1.5 கோடி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையாவிட்டால், எங்கள் பார்வையில் அமையாவிட்டால் நாங்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டு அம்பலப்படுத்துவோம். நீங்க எங்கேயும் பதிவு செல்ல நிறைய பதிவு இல்ல. நாங்க கூட்டணி கட்சி கிடையாது, நாங்க கூட்டணி கட்சி கிடையாது, ஆதரவு கட்சி தான். கூட்டணி கட்சி வேற, ஆதரவு கட்சி. கூட்டணி கட்சி வேற, ஆதரவு கட்சி வேற. நான் பிரஸ்ல கொடுத்துட்டாங்க. எல்லாம் எங்க இல்ல நான் பிரஸ்ல கொடுத்தேன், ஏன் பிரஸ் செய்தி வர மாட்டேது. நீங்க இதையே போட்டா நல்லதுதான், சந்தோஷம் தான். எப்படி எப்படி இல்ல தேர்தல் நடக்கிறப்பே நாங்கள் ஆதரிச்சிட்டோம். வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டோன்னே 28ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டோன்னே அந்த தரவுகளை பார்த்தோன்னே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு மறுநாளே நான் ஆதரிச்சிட்டேன். அந்த தரவை பார்த்தோன்னே அது எனக்கு ஒரு உத்தர வழியாக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் மாவட்டத்திலேயே, ஏன்னா இப்போ நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஒரு பொது இடத்துல இவர் இந்த சாதி சொல்லக்கூடாது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பொது தொகுதியில் நிற்கிறத எனக்கு தெரிஞ்ச தம்பி என்னப்பான்னு கேட்டேன். அவர் என்ன எனக்கு தெரியுதானே, நான் இந்த மாதிரி இன்னாரு இந்த தொகுதியை சேர்ந்தவன், அந்த தொகுதியில் பொது தொகுதியாச்சேன்னு நைஸாக நான் கேட்டேன். அப்போ தான் இல்லைண்ணே உங்களுக்கு தெரியுண்ணே இன்னாருன்னு சொன்னாப்ல.
என்னப்பான்னு கேட்டேன். இல்லைன்னா என்ன பேர் நிறைய பேர் இருக்காங்கண்ணே, இது தானையா நான் செய்கிறதுக்கு துடிக்கிறோம். இந்த கோட்பாட்டு அரசியலை தானே நிறைவேற்றுறதுக்கு அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், பெரியார் கருத்தியல்வாதிகளாக இருக்கும், இது தானே ஆண்டாண்டு காலமாக போராடணும். இது நடத்துறதுக்கு ஒரு சட்டமே இல்லாமல் ஒருத்தர் நடத்தியிருக்கிறாருன்னா இதை வரவேற்கணும். அப்படி அறிவிக்கப்பட்டதை வெற்றி பெற செய்யணுன்றதுக்காக தான் உடனே அடுத்த வினாடியே எதை பற்றி யோசிக்காமல் எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் நான் செய்தியாளர் சந்தித்து ப்ரெஸ்ஸை சந்தித்து ப்ரெஸ்ஸை கொடுத்து செய்தி லீசர் பண்ணிவிட்டேன். ஒரு கட்சியை ஆதரிக்கிறதா கட்சி தலைவரை சந்திச்சோ இல்ல அதுக்கு கீழே இருக்கிற தலைவர்களை சந்திச்சோ ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்க யாருன்னா சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சீங்களா, யாருமே சந்திக்காம ஒரு தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சீங்களா? இது யார அதான் நாங்கள் கூட்டணி கிடையாது, தார்மீக அடிப்படையில் தான் ஆதரவு தெரிவிச்சோம். அந்த கட்சி மக்கள் வாக்களிச்சிருக்குது. அரசமைக்கணும்னு நினைக்கிறப்ப, அரசமைக்க கூடாதுன்னு ஒரு தீய சக்தி செயல்படுறப்ப, அல்லது ஒரு கொள்ளைப்புறமா ஆட்சி அமைக்கணும் முடிவு பண்றப்ப அதை எப்படி அனுமதிக்க முடியும்? எந்த பின்னணி வேற எப்படி பேக்ரவுண்ட் இருக்கும்? நம்ம வந்து வாக்காளர், நம்ம இந்த அரசை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஊழல் மலிந்த பண்ணையார்த்தனத்தை எதிர்த்து அன்றைக்கு பெரியார் போராடினார். பெரியாருக்கு பிறகு அண்ணா தலைமையில் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. அது திமுகவா ஆட்சி அணியில் வந்துச்சு. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு அன்றைய காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமைக்கு எதிர்த்து திமுக மாற்றா வந்துச்சு. திமுகவுக்கு மாற்றா எம்ஜிஆர் வழியில் மாற்றம் கிடைக்காதுன்னு அந்த எம்ஜிஆர் வழியில் ஒரு திரும்ப அண்ணா திமுக வந்துச்சு. இப்படி வந்து அந்த அமைப்புகளுடைய கட்டமைப்பு வந்து பெரியாருடைய முழுமையான கருத்தியலை, சிந்தனையை, கோட்பாட்டை, அரசியலை எடுத்துட்டு போகல அப்படின்றப்ப அதை யார் எடுத்துட்டு போறாங்களோ அந்த சூழல் இப்ப தானா மலர்ந்து வந்து அதற்கான ஆதரவு இருந்து இப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் உட்கார இடத்துல நெக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஜனநாயக சக்திகள் ஆதரித்து அந்த அரசு உருவானால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இருக்க வேண்டும். நாங்கள் கூட நேற்று என்ன ஆசையோடு வந்தோம்னா, பதவியேற்பு நடக்குது, அதுக்கு முன்னாடி ஆதரிச்ச கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு. எனவே அந்த கோரிக்கையை நாங்க நேரா பார்த்து ஆதரிக்கல, அவர் நேரா பார்த்து ஆதரிக்க நேரா போய் கொடுக்கலாம். நாங்க தார்மீக ஆதரவு அளித்தோம். அதே தார்மீக கடமையில அன்றைக்கு செய்தியாளர் சந்தித்து ஆதரவளித்தோம். அதே பாணியில இன்றைக்கு செய்தியாளர் சந்தித்து எங்க தார்மீக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வந்தோம். ஆனால் ஆட்சி அமையாமல் தடுக்கிற ஒரு சூழல் இருந்தால் அதை எப்படி ஏற்க முடியும்? எங்க உயிர் போனாலும் சரிங்க, எங்க பணத்தின் மேலதான் இன்னைக்கு கவர்னர் ஆட்சினா அது பேர் என்ன? ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு. அப்படின்னா மத்திய போலீஸ் வந்து தலையிடும், ராணுவம் தலையிடும். அதான உண்மை. எங்க பிணத்து மேலதான் நடக்கணும்னா இங்க அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும் கவர்னர் விரும்பினார்னா அதுக்கு நாங்க அஞ்ச போவதில்லை. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை அப்படி யாரும் கணக்கு போட்டுட்டு வடக்கேந்து வந்து உட்கார்ந்து வடக்கு இருக்கிறவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு மதவாத பயங்கரவாத சக்திகளுக்கு துணை போகிற செயலை சட்டத்துக்கு புறம்பா செய்தால் அது எதிர்க்க வேண்டியது முழு மூச்சான ஒவ்வொரு தமிழரின் கடமை, ஒவ்வொரு வாக்காளரின் கடமை, ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு இயக்கவாதியாக, ஒரு கட்சியின் தலைவராக இதை ஒரு வாக்காளர் என்கிற அடிப்படையில் இந்த பிழையை திருத்த வேண்டும், பிழை நடக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு அவேர்னஸ் முதல்ல நிற்கிறோம். இதை நாங்கள் தார்மீகமாக முதல்ல வைக்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இது மூணு முதல்ல முடிவெடுத்துட்டா பிரச்சனை இப்போ ஓவர். இவங்க எடுக்கலாம் அப்படின்னா இவங்களும் பதில் சொல்லணும். அவங்க அடுத்த நிலைமைக்கு போன என்ன செய்யணும்? கவர்னர் எண்ணிக்கையில் கூட இருக்க 108 கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லணும். சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறோம். பொம்மை கேஸ்ல தானே தீர்ப்பு இருக்கு, சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறோம். நீங்க யார் சட்டத்தில் கையில் எடுக்கிறது? யார் நீங்க? கவர்னருக்கு என்ன வேலை இருக்குது? நீங்க அழைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க எடப்பாடி வந்து டைம் கேட்கிறாரு, அதுக்கு டைம் கட்டு கொடுத்தாலே அது வந்து என்ன, நீ சந்திக்கிறது எல்லாமே கடமை, கேட்க வேண்டியது யாருமெல்லாம் இருக்கணும். ஆனா அதுக்கு ஏன் வாய்ப்பு அளிக்கிறீங்க? அந்த வாய்ப்பு அளிக்கிறது கூடாது. எங்களுக்கு அதிகாரத்துக்கு போகணும்னா நாங்கள் உழைச்சே பழகணும். அதிகாரம் எங்களை தேடி வரும். நாங்கள் அதிகாரத்தை வந்து தேடி போன வச்சு அதிகாரம் எங்களுக்கு வரும். அந்த அதிகாரம் வரப்போ மக்களை எங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினவன், சாதாரண குப்பை சிப்பன், அரசியல் என்னன்னு தெரியாத இடத்துல இருந்தவங்க, எளிய குடும்பத்தை சேர்ந்த உழைக்கிறவன் சீட்டை வாங்கி நின்று சட்டமன்ற உறுப்பினராக நாளைக்கு அமைச்சராக போறாங்க.
இதுதான் மாற்றம், இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்களாட்சி, இதுதான் மக்கள் விரும்புவது. எனவே மாற்றம் என்பது தேவை. மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்து மாறும் என்றால் அந்த மாற்றத்தை ஒரு கம்யூனிஸ்ட் வரவேற்பான், ஒரு பெரியாரிஸ்ட் வரவேற்பான், ஒரு அம்பேத்கரிஸ்ட் வரவேற்பான். அந்த மாற்றத்தை விரும்பாத, அதை தடுத்து வைக்க வேண்டும் என்ற அதிகார தோணையோடு சட்டத்தை வளைத்து ஒருவர் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அது தமிழ்நாட்டில் ஒருபோது நடக்காது. ஏற்கனவே பல ஆளுநரை பார்த்துட்டோம். சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. மௌனம் தான் ஆபத்தானது. சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க. முக்கியமானது, மிக முக்கியமானது தமிழக வெற்றி கழகம். இப்ப எனக்கு சமீபமாக இப்ப நாங்க மேடை ஏறதுக்கு முன்னாடி வந்த செய்தியின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சிச்சு. நான் உண்மையான கீழே போய் தான் பார்க்கணும். இப்போ என்னுடைய எங்களுக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தார்மீக ஆதரவளித்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். 2 கோரிக்கை, ஒரு கோரிக்கை சொல்லிட்டோம், பட்டியல் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற. அது ஒரு பக்கம். மிக முக்கியமான கடமையா ஒன்று செய்யணும்னா 1984 86 அதுக்கு பிறகு எம்எல்சியே இல்லை, எம்எல்சி இல்லை. அந்த எம்எல்சி முறையை கொண்டு வரணும். எதுக்கு? நாடாளுமன்றத்தில் மட்டும் மேலவை இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. இங்க இருந்து எம்எல்ஏ 33 பேருக்கு மேல தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபாக்கு அனுப்புறீங்க, அது மட்டும் வேணும். இங்க எம்எல்சி வேணாமா? எம்எல்சின்ற சிஸ்டம் எதுக்கு இருந்துச்சு? அந்த மேலவைன்றது எதுக்கு இருந்துச்சு? கோசிமணியால இருந்தா இருந்தாரு, மாப்போசியால தான் இருந்தாரு, எத்தனையோ திராவிட கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் அதில் தான் இருந்தாங்க, எம்எல்சியில் தான் இருந்தாங்க. எம்எல்சியை கொண்டு வரணும். அப்போ எம்எல்சி வேணான்னு எடுக்கப்பட்ட முடிவு அன்றைய காலகட்ட அரசியலில் வேற ஒரு கணக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எம்எல்சியை கொண்டு வருவதற்கு புதிய ஆட்சி அமைக்குமே ஆனால் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி அந்த எம்எல்சியை கொண்டு வந்து அதன் வழியாக இன்னும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், அரசியல் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இடமளிக்க வேண்டும். மேலும் ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு அதிகார பகிர்வு என்று நீங்கள் ஏற்கனவே சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகார பகிர்வளிப்பதற்கான சூழலை உருவாக்கி அந்த எம்எல்சி சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கோரிக்கை வைக்கிறது. இதை தமிழக வெற்றி கழகம் புதிய ஆட்சி அமைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கணேசன் எங்களுடைய கோரிக்கை. இதை தமிழக வெற்றி கழகம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.